பைல்ஸ் ஹெமராய்ட்ஸ்ன்றது நம்மள பல பேருக்கு இருக்கு, ஆனா வெளியே சொல்ல கஷ்டப்படுறோம். அப்படின்னா நம்ம ஆசன வாயில இருக்கிற வெயின் ஸ்வெல்லன் ஆயிட்டு வலியோட சேர்ந்து ப்ளீடிங்கும் இருக்கிறதுங்க. இது வரதுக்கு முக்கியமான காரணம் நம்பர் 1 கான்ஸ்டிபேஷன். டாய்லெட்ல போயிட்டு ரொம்ப முக்கிறப்ப அந்த பிரஷர்னால நடக்கலாம். நம்பர் 2 ஃபுட்டுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஃபைபர் கம்மியா இருக்கிறதுனால கட்டியா போகுங்க. நம்பர் 3 நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறது, அதுவும் டாய்லெட்ல உட்கார்றதுனால இது அதிகமா வரும். தண்ணி நிறைய குடிக்காதனால வருங்க. 5 பிரெக்னன்சி டைம்ல அந்த பிரஷர்னாலயும் நடக்கலாம், நிறைய மெடிக்கல் கண்டிஷன்லயும் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 ஃபுட்டுங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவும் அடிக்கி வெட்டா தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நம்பர் 2 காலையில எந்திரிச்சதும் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 12 நிமிஷம் வாக் பண்ணுங்க. நம்பர் 3 ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அப்பப்போ எந்திரிச்சு நடங்க. 4 இந்த 3 எக்ஸசைஸ் டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போங்க. நம்பர் 1 நம்ம இது மாதிரி உட்காந்துட்டு கையை 2 லோவர் அப்டோமன்ல வச்சுட்டு அந்த பிரஷரோட சேர்ந்து நல்லா முன்னாடி குனிஞ்சு நிமிருங்க. இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நல்ல சேர்ல உட்காந்துக்கோங்க. கையை தொப்புளுக்கு அடியில 2 பக்கம் வச்சுட்டு நல்லா குனிஞ்சு நிமிருங்க. நல்ல பிரஷர்னாலேயே மோஷன் இனிஷியேட் ஆயிடும். 3 படுத்துட்டு 2 காலையும் மடக்குங்க, நல்ல பிரஷர் கொடுங்க. அப்டோமன்ல நல்ல பிரஷர் இருக்க மாதிரி இருக்கணும். எல்லா பிரச்சனைக்கு முன்னாடியும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடியும் அப்படிதான். ஹெல்தியான லைஃப் ஸ்டைலையும் ஒரு கன்சிஸ்டன்டான ஹேபிட்டையும் வளர்த்துக்கோங்க. ஹெல்தியா இருங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.